சரிண்ணே. இப்போ வந்து உங்களோட காதலும் வெற்றி அடைஞ்சிட்டு, என்னோட காதலும் வெற்றி அடைஞ்ச காதல் தான். இது இல்லாத ஒரு பகுதியும் இருக்குது. லவ் பண்ணுறாங்க, ஏதோ காரணங்கள்னால வந்து அவங்களால சேர முடியல. வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த சில இடங்களில் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து சொன்னால் பிரச்சனை வந்துடுமோன்னு இந்த பிள்ளைகள் வீட்டில் சொல்லாமல் இருக்கிறாங்க. அது யார் வேற மூணாவது ஒரு மனுஷன் மூலம் தெரிஞ்சு அப்போ ஒரு ஃபெயிலியர் வருது. சில இடங்களில் நம்ம வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு கல்யாணம் ஆன உடனே சொல்கிறாங்க. அது வந்து அடுத்தடுத்து அந்த பொண்ணு மேலே ஒரு சந்தேகத்தை கொடுக்குது அந்த ஆம்பளைங்களுக்கு. உங்களை பொறுத்தவரையில் ஒரு ஒரு காதலிச்சவனை வந்து கல்யாணம் பண்ண முடியாமல் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணு அதை எப்படி டீல் பண்ணணும், அந்த கல்யாணம் பண்ணி வர்றவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கணும். இன்றைய காலத்துக்கு வந்து இது கொஞ்சம் சகஜமாக ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இருக்காங்க. ஏன்னா காதலிக்காமல் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது இப்போ ரொம்ப ரேரான கேஸாக இருக்குது. அதனால் பையனுகளும் பொண்ணுகளும் ஏற்றுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணினது ஒரு ரேர் கேஸு. எப்படி கல்யாணம் ஆனாலும் ஒரு வாட்டியாவது காதலிச்சிருப்பா யாரையாவது. கண்டிப்பாக அதுதான் அதுதான். இப்போ அபிதான்னு ஒரு கதை எழுதியிருந்தார் அப்பா. ஒரு வாட்டி பவாச்சலத்துறை என்ன கேட்டார், அபிதா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன், என்ன காரணம்னா ஆம்பளைங்க எல்லாருக்கும் ஒரு அபிதா இருந்திருப்பா, பொம்பளைங்க எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமையோ யாருக்கோ அபிதாவா இருந்திருப்பா, அபிதா பிடிக்குது. அது மாதிரி நான் வந்து கதை எழுதிட்டு இருந்த காலத்துல 81 82 என்னோட 8 வயசு பெரிய ஒருத்தி மராட்டிக்காரி ஒருத்தி, அவள்கிட்ட தான் என் கதையை முதல்ல கொடுத்தேன். அவள் படிச்சு பார்த்துட்டு பண்ணானா அவள்கிட்ட ஒரு கதையை கொடுத்தேன். ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் வந்து காலேஜ் பாய்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணு கை கொடுக்குறாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அந்த பையன் கை கொடுக்குறாங்க. அவனோட படித்தவங்க இவனோட படித்தவங்க கை கொடுக்குறாங்க. அப்புறம் டீ பேச்செல்லாம் ஓடுது. அன்றைக்கி ஃபஸ்ட் நைட் வந்து மொட்டை மாடியில் ஒரு ரூம். அது மொட்டை மாடியில் ஒரு ரூம், கீழேந்து யாருமே வர முடியாது. அந்த மொட்டை மாடியில் ரூம், கதவை திறந்து வச்சுருக்காங்க. உள்ள நம்ம காத்தாட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாமான்னு கேட்குறாங்க. பேசலாமே அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம் பின்னாடி இருக்குது, கேமரா அப்படி வச்சு பார்த்துங்க பின்னாடி இருக்குது. முன்னாடி ஒரு 10 அடி தள்ளி இவங்க ஒரு படியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது நீ யாரையா லவ் பண்ணியிருக்கியான்னு கேட்கலாம். ஆம்பளைங்களோட முதல் ட்ராப், தூண்டில் ட்ராப். இல்லைன்றாங்க. அதுக்கெல்லாம் வைக்கப்படாத. இப்போ எனக்கும் வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கை கொடுத்தாங்க, உனக்கும் பாய்ஸ் எல்லாம் வந்து கை கொடுத்தாங்க. நீ அழகா வேலை இருக்க, உனக்கு லவ் இல்லாமல் இருக்குமா? நான் லவ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கடைசியில் வந்து அந்த அவன் லவ் பற்றி சொல்கிறான். அந்த லவ் கடைசியில் சக்ஸஸ் ஆகலை, அதனால ஒன்றை பண்ணிட்டேன். நான் ஃப்ராங்காக இருக்கும்போது நீயும் ஃப்ராங்காக இருக்கலாமே, நீ லவ் பண்ணியா? ஆமாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவனோட அது பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து அவனோடலாம் நான் எங்கேயுமே வெளியில் போனதில்லை. அது என் கதை. வெளியில் எங்கேயுமே போனதில்லை. ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அவனை என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. கதை பிரகாரம் உயிரோட இருந்தானா கதை வேற மாதிரி இருக்கும். அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், அதனால என் கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தா அவனை காணும். இப்படி திரும்பி பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல 2 கட்டில் 2 பிரிச்சுட்டான், பிரிஞ்சிருக்கு. திரும்பி வந்திருக்கான். ஒரு ஏற்கனவே லவ் பண்ணா நீ லவ் பண்ணா சும்மா இருக்க முடியுமா? உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எங்க நீங்களும் பண்ணிருந்தா சொன்னீங்க, நான் சொன்னது போய். ஆனா உண்மையில என்னன்னா அவன் சொன்னது நிஜம். அதான் சொன்னதை ஏத்துக்கிறதுக்கு அவனுக்கு மனோபாவம். அந்த கதையை கொடுத்த உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சு, கண்ணன் யோசிக்காம இந்த கதையை கீழ்ச்சி போடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த கதையை பிடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒத்த அப்படி பண்ணா கூட அந்த பொண்ணோட பாவம் உங்களுக்கு சேரும். கீழ்ச்சி போட்டாங்க. கதை நான் போடவே இல்லை. ஆண்களுடைய மனோபாவம் என்னன்னா அன்னைக்கு ஏத்துக்கும், சண்டைன்னு வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். சண்டை வரும்போது பழசு யூஸ் பண்ணுவான், அதை பயன்படுத்துவான். அதனால வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, கொஞ்சம் வச்சுக்கணும் பாக்கி. அதான் இவனும் சரி அவனும் சரி, இன்னத்துக்கு அந்த கதை இருக்கு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஒப்பீனியன் என்னென்னு, நம்ம அந்த காலத்துலலாம் வந்து லவ் பண்ணால் கூட உடல் ரீதியாக நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ஆண்கள் வந்து ரொம்ப தான் லவ் பண்ண பொண்ணுக்கு பணம் செலவழிக்க மாட்டாங்க ரொம்ப அந்த காலத்தில். இப்போ அது 2 நடக்குது. ஆண் என்ன செய்கிறான், அந்த பெண்ணை தன்னோட வச்சுக்கிறணுங்கிறதுக்காக வேண்டி தன் சக்திக்கு மீறி செலவழிக்கிறான். பெண்கள் வந்து அவன் பணம் செலவழிக்கிறானே, அப்போ நம்ம கொஞ்சம் அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமோன்னு கொஞ்சம்
அதிகம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் 40 வருஷம் முன்னாடி ஒரு காலேஜில் பார்த்துருக்கேன். சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு தெரியல, இது எடிட்டிங்கை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜ் பொண்ணுங்க சனி ஞாயிறு லீவில் இருக்கும்போது மெட்ராஸில் யாரோ ஒருத்தன் வருவான், அவனோட ஒரு சினிமாவுக்கு போவாங்க. சினிமாவில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் அந்த சின்னதாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சென்ட்டு அது மாதிரி ஏதோ கிடைக்கிறது அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் அது கூட தப்புன்னு அவங்க உணரும் பொழுது அந்த குற்ற உணர்ச்சி அவங்கள சாவடிக்கும். நம்மளுக்கு என்னைக்குமே எந்த தப்பும் பண்ணும் பொழுது அது கரெக்ட் நினைச்சுன்னு தான் பண்றோம். இவர்கள் அறியாமல் செய்த பாவத்தை மன்னித்து விடுங்கிறது மிகப்பெரிய வார்த்தை. கேட்டீங்கன்னா கொலை பண்றவங்க கூட அவன் பண்றது ரைட்டு நினைச்சு தான் பண்றான். கழித்துங்கும் போதும் 20 வருஷம் வெளி உலகத்தை பார்க்க முடியாதுங்கும் போது தான் அவனுக்கு தெரியுது. அதனால நம்ம முன்னாடியே யோசிச்சு சிலதெல்லாம் பண்ணலாம், சிலதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணினால் நல்லா அதான் அது அந்த ஆசிட் ஊத்துறது அதெல்லாம் வந்து அது ஒரு காரணமாக எனக்கு தோணுது. நம்மளை இவ்வளோ பணம் செலவழிச்சோம், இவன் நம்ம ஏமாத்திட்டாங்கும் போது அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படி இருந்தால் கூட நிஜம் காதல் செய்யுமாது? செய்யாது. அதே மாதிரி இந்த பொண்ணு என்ன நினைக்கிறா, நம்மளை ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணானே, யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போனாருங்கிறது இது வந்து அந்த லவ்வை ரொம்ப அழிவுத்தன்மைக்கு கொண்டு போகிறதுக்கு அது இந்த காலத்து பிள்ளைகளோட உண்மையான காதலாக இருந்தா இது எதுக்கோ காதல்ங்கிற பேரை சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற காதல்ங்கிறது அர்த்தம் தப்பு. முதலையோட சின்ன வருஷம் தான் பள்ளி, பாம்போட சின்ன வருஷம் தான் புழு, நாயோட ஓநாயோட சின்ன வருஷம் தான் நாய், புலியோட சின்ன வருஷம் தான் பூனை, மனுஷனோட சின்ன வருஷம் தான் குரங்கு, காமத்தோட சின்ன வருஷம் தான் காதல். ஆஹா, இதுக்கு போனா அதுக்கு போகத்தான் செய்யும். கண்டிப்பா அடுத்த குரங்க பார்த்தா மனுஷன் ஞாபகம் தான் வரும், புழு பார்த்தா பாம்பு ஞாபகம் வரத்தான் செய்யும். அதான் அதுல என்ன பண்ணிடுறாங்க, இந்த வருஷனை விட்டுட்டு அந்த வருஷன்லயே இருந்துடுறாங்க. அவ்வளவுதான். இது அப்பா அந்த பார்க்கடல்ங்கிற கதையில இருக்காரு. புருஷன் மிலிட்ரிக்கு போயிட்டு ரொம்ப நாளா வரமாட்டான், அவளுக்கு அந்த புருஷன் ஏக்கமா இருக்கும். அப்பா மாமியார் அழிச்சுன்னு போய், குட்டி இங்க வா, கிணத்துள்ள எட்டி பாரு, என்ன இருக்கு, தண்ணி இருக்கு, இருக்கோன்னும் இருக்கு, அது அங்கேயேதான் இருக்கும் அப்படிங்கிற. அதான் வெயிட் பண்ணணும். எப்படி இதுதான் வந்து கிணத்து நீரை ஆறு கொண்டு போகுமாங்கிறது அந்த பொறுமை இல்லை இப்போ நம்மளுக்குன்னு. ஏன் இந்த 10 வருஷம் வெயிட் பண்ணனா, அவ்வளோ நான் தான் பண்ணி. எங்க அப்பா ஒரு வாட்டி கேட்குறாரு, இன்னைக்கு இப்படி இருக்கே, நாளைக்கு அவளுக்கு வேற ஒரு இது கேட்டார், வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆகி, உனக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆகி, உன் பொண்டாட்டியும் அவன் புருஷனும் சந்திக்க நேரம் தான் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியான்னு. நீ கதையெல்லாம் எழுதாத, எனக்கு அதெல்லாம் யோசிச்சே பார்க்கல, நான் அவ்வளோதான்ப்பா பண்ணிப்பேன் எங்க அப்பா சொல்லிட்டு இருக்கேன். நிஜமாவே அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க, பயங்கரமா இருந்திருக்கும். அதான் எனக்கு நம்பிக்கை இருந்தது, அந்த நம்பிக்கை இப்ப யாருக்கும் இல்லை. அதான் தன்னோட அந்த நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கை தான் அந்த ஒய்ஃப் மேலே ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் அது ஒரு அடித்தளமாக இருக்குது. ஒய்ஃப்ங்கிறது தாலி கட்டினா அந்த பேருங்க. மொத்தத்தில் அவதானே இல்லைண்ணே, அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இவ்வளோ நெருங்கி பழகுனப்பவே அவள் வந்து நம்மள்ட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே அப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி போகமாட்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கணவனுக்கு வரும். இல்லை இவங்க அந்த நேரத்துக்கு இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு இவங்க இறங்கிட்டு பெண்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஜாகிரதையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ கூட சொல்றேன், இப்போ ஒரு அலட்சியம் வந்துருச்சு எல்லாருமே. என்ன இப்போ டிவி நியூஸு, அக்கம் பக்கத்து நியூஸு, செய்தி டிவியில் வர்றது, செல்ஃபோனில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, எல்லாமே நம்ம ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணி இல்லையா, அவங்க பண்ணுறதான் நம்மளும், இவங்க பண்ணுறது தான் அவங்க நினைக்கிறான், அவங்க பண்ணுறது நம்ம பண்ணுறோன்னு எல்லாரும் தப்பு ஈஸியாக போயிடுச்சு நடக்குது. வாங்க சோபா, வணக்கம். நம்ம காதலர் தினத்தை பற்றி பேசிட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசாமல் இருந்தால் அது நிறைவடையாது. எனக்கு இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணனோட காதல் பற்றின எண்ணங்கள் என்னன்னு கேட்டுட்டேன். காதல்ங்கிறது நம்ம லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதுனால உங்களை பொறுத்தவரையில் காதல்ங்கிறது என்ன, அதோட அர்த்தம் என்ன, நீங்கள் அண்ணன்ட்ட வந்து எந்த ஒரு விஷயம் இவரை நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் என்னை விட்டுறலான்னு என்ன தோணுச்சுங்கிறத முக்கியமான கேள்வி. சரி, அப்போ அப்படி வச்சுக்கிறோமே. நீங்கள் வந்து இதை காதலில் வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு புள்ளி காரணமாக இருந்திருக்கும்.
அது நம்ம அவங்க மேலே உள்ள அன்பு கூட இருக்கலாம். அவங்க மேலே உள்ள அன்பு வந்து ஒரு எல்லாரை விட அதிகமான அன்பு அப்படி கூட இருக்கலாம். நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நம்மளோட வேவ் லெங்த்தும் அவங்களோட வேவ் லெங்த்தும் சரியா இருக்கு. தவிர இவரை விட்ட வேற யாரும் யாரும் சமாளிக்க முடியாது. ஏன்னா நான் பயங்கர கோவக்காரி. இது வந்து எல்லாத்துக்குமே எனக்கு எல்லாமே சரிப்பட்டு வரா மாதிரி இவர் இருந்தார். அதனால அதாவது இவர் ஆக்சுவலி கோவக்காரர் தான். ஆனா வந்து எங்கிட்ட வந்து அந்த உங்கள்கிட்ட சாஃப்டா இருந்தாரு. எங்கிட்ட வந்து எந்த விதமான இதுவும் இது பண்ணதில்ல. ரொம்ப விட்டு கொடுத்தல் அந்த மாதிரி ரொம்ப இது எனக்கு சரியா போச்சு. எனக்கு உங்க அளவுக்கு எல்லாம் இதுவா என்னால பேச தெரியாது. எனக்கு சரியான இதுவா இருந்தது. அது நம்ம ராசின்னு சொல்றதா இல்ல நமக்கு நேரம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றதா, என்னோட இதுக்கும் அவரோட இதுக்கும் ஒத்து போச்சு. அதனால எனக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு செவ்வாதோஷம் இருக்கு, செவ்வாதோஷம் இருக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. தெரியாம காதலிச்சுட்டோமேன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஒரு வருஷம் கழிச்சுதான் சொல்றேன், அப்புறம் பார்த்துட்டு சொல்றேன் இவளுக்கு செவ்வாதோஷம். அதான் பாருங்க, கடவுள் முடிச்சு போட்டுறாரு. அதுதான் நான் நினைக்கிறேன். கடவுளோட அனுகிரகம் இல்லாம யாருமே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறது. அதாவது நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுவாகிறதும் நிறைய பேர் இருக்கு. சோ அவங்கள்ட்ட வந்து ரெண்டு பேர்லயும் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்குள்ள புரிதல் இருந்திருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போய் ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்து அந்த நேரத்துல அது பெருசாகி அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். சோ எல்லாமே கடவுளோட அனுகிரகம் நான் நினைக்கிறேன். பிளஸ் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து இப்ப நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்தாலும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும். விட்டு கொடுத்தல் அப்படிங்கும் போது நீங்க எனக்கு கொஞ்சம் விட்டு தரீங்களா, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன, சோ அந்த இது வந்து கொஞ்சம் இருக்கணும். சோ எனக்கு அதாவது எல்லாத்துலயுமே ஒருத்தர் தான் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கறது இல்லாம ரெண்டு பேருமே நீ எனக்கு இது தெரியா, நான் உனக்கு இது தரேன், இன்னும் பெருசா ஒன்னும் நம்ம இது பண்ண போறது இல்ல. அப்படி இருக்கிற வருஷத்துல விட்டு அதான் இந்த இடத்துலதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு இது வாசிட்டேன், அதாவது காதல்லையோ கல்யாணத்துலேயோ வந்து கணக்கு இருக்கக்கூடாது, கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு, கணக்கு இருக்கக்கூடாது. நான் வந்து எல்லா தடவையும் நானே தான் விட்டு கொடுத்துட்டு போகிறேன், நான் 5 தடவை விட்டு கொடுத்தேன் ஆனால் நீ ஒரு தடவை தான் விட்டு கொடுத்தேன், இந்த கணக்குகள் வந்து கல்யாணத்தை வெற்றிகரமாக கொண்டு போகாது அப்படிங்கிறது. உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு தனியாக ஒரு கேள்வி மனசில் இருந்துச்சு. அதாவது என்னென்னா, முக்கியமாக வந்து ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை பொசசிவ்னஸ். அதுலேயும் அண்ணன் டைப்பு வந்து இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணனோட டைப்பு வந்து அண்ணனை எல்லா இப்போ இவங்க பொதுக்கு மீட்டிங்க்கு போகிறாங்க, எங்கே போனாலுமே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பிஹேவியர், அவங்க ஒரு மரியாதையாக நடத்துறது, அது எல்லாமே. நான் இங்கே உங்கள்கிட்ட நான் அது பார்த்த ஒரு சிறப்பான குணம், இன்னைக்கு காலையில் அண்ணன் கூட சொன்னாங்க, என்னையே பாராட்ட மாட்டேங்கிங்க சோபாவே பாராட்டுறீங்களே. அது ஒரு சிறப்பான குணமாக நான் பார்த்தது என்னென்னா, உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸை. அண்ணனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் முக்கியமாக இருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது. அது எப்படி, அது இயல்பாகவே அப்படி வந்ததா? நம்பிக்கை இருக்குங்கிற வார்த்தை எல்லாம் இல்ல, எனக்கு அது இயல்புதான். நான் அவரை நம்புறேன், அவர் இப்படி போக மாட்டார், அப்படி அதெல்லாம் இல்ல, நார்மலா இருக்கு. அதை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவும் இல்ல, அவரும் அதை பத்தி யோசிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப வந்து நம்ம யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆழமா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு கடவுளோட அனுகிரகம் தான் அந்த சந்தேக புத்தியை கொடுக்கல. ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் பாதி ரொம்ப நெகட்டிவிட்டி வருது. வரல அது 2 பேருக்குமே இல்லை. அவரும் அண்ணனும் வந்து நீங்கள் ஒரு அது வரும் சில இடங்களில், தன்னை விட அதிகம் சம்பாதிக்கிற பொண்ணு வந்து ஈகோனால நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிறது, அதுவும் அண்ணனுக்கு வர்றதே இல்லை. அது எனக்கு வந்து ஒரு ஐடியல் கப்பலாக தெரியும். ஆமாம் ஆமாம், அது ஆமாம், அந்த பிங்க் கலர் தானே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் வருதுன்னு சொல்கிறேன் நான். உள்ள நுழைஞ்ச உடனே நான் சொன்னது என்ன சொன்னேன், சோபா ரிட்டையர் ஆன உடனே நீங்கள் ரொம்ப பாலிஷ் ஆகிட்டீங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணும்போது இருக்கிற எண்ணம் ஏன் கணவன் அனுப்புறம் இல்லை, காதலி அனுப்புறம் இருக்கிற எண்ணம் ஏன் மனைவி அனுப்புறம் இல்லைன்னா, காதலிங்கிறவ எப்படியாவது நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுனால அந்த உண்மையான லவ்ல இருந்துடும். கிடைச்சதுக்கு அப்புறம் டேக் இட் ஃபார் கிராண்டட், இல்ல நம்மளுக்கு தான் கிடைச்சிச்சு என்ன ட்ரை பண்றது அப்படின்னு அந்த அக்கறை போயிடுது. ரெண்டாவது வந்து இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, கல்யாணத்துல
சண்டைக்கு முக்கியமான காரணம் ஒன்று சந்தேகம், இன்னொன்று உன் பணம் என் பணம். கல்யாணம் வந்துட்டுன்னா உன் பணம் என் பணம் ரெண்டும் ஒன்று தான். உன் பணம் என் பணம்னு சண்டை போட்டா சண்டை வரும். ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போறவள்கிட்ட வந்து நீ அவனோட ஒரு கஸ்டமரோட பேசியிருந்தேன்னா ஒரு பேங்க்ல கஸ்டமர் வராம இருப்பாங்க. அதனால அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா சண்டை வரும். அதான் அதான் நல்ல எனக்கு இன்றைக்கி வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிறப்பாக காதலர் தினத்தை கொண்டாடின மாதிரி எனக்கு இருக்குது இந்த இன்டர்வியூ. ரொம்ப கவனிக்குவார். அது அது கேரிங். நான் வந்து அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறேன் எனக்கு யோசிச்சு பார்த்தா இல்லைன்னு தான் தோணுது. அவர் எடுத்துக்கிற அளவுக்கு கேர் வந்து நான் எடுத்துக்கிறது இல்லைங்கிறதா உண்மை. அவர் அந்த அளவுக்கு கவனிப்பார். நான் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேனா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்ல, அவரோட ஈக்குவல் பண்ண முடியாது. இல்லை, இது நீங்கள் சொல்கிறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மனைவியை கேர் பண்ணுறது இல்லை. அவங்க யாரையுமே கேர் பண்ணாமல் இருந்தால் கூட அந்த மனைவியால் ஏற்றுக்கிற முடியும். அடுத்த பெண்களை ரொம்ப கேர் பண்ணுறாங்க. அந்த கேள்வி வந்துடக்கூடாதுன்னு தான் இவளையும் கேர் பண்ணுறாங்க. அதுதான். அப்போ வந்து இந்த பொண்ணுக்கு என்ன தோணுது, இவனுக்கு செய்ய தெரியாமல் இல்லை, அக்கறை எடுத்து செய்கிறதுக்கு தெரியுது, ஆனால் நம்மளை மட்டும்தான். அப்போ தான் கோவம் வருது. அந்த இதுதான் இப்போ அண்ணன் சொன்ன காரணம். அதாவது நம்ம ஒய்ஃபு தானே, எங்கே போயிட போகிறா அப்படிங்கிறதுல அவங்க வந்து இது பண்ணுறதில்ல. அது இயல்பாகவே ஆண்களுக்கு அது ஒரு குணம் இருக்குது. தெரியாத பெண்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அப்போ கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுக்காங்க அவங்க மேலே. இப்போ நான் சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன், ஒரு காமெடியாக தான் பார்த்தேன். ஒரு எஸ்கலேட்டரில் ஏறுறான், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஏறுறதுக்கு வராங்க. இன்னொரு பொண்ணு எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கு. இவன் டக்குன்னு ஒய்ஃபை விட்டுட்டு அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணவன் அப்படி அவளோடையும் சேர்ந்து மேலே போயிட்டான். அதுதான் அது வந்து ஒரு போயிருக்கணும். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது அடுத்த பெண்களுக்கு அக்கறை கொடுக்கும்போது தன் மனைவியை அலட்சியப்படுத்துறாங்க. அதோட முக்கியமானது தன் மனைவிக்கு இன்னொருத்த அக்கறை கொடுக்கும்போது அதுவும் பிடிக்காது. அது பிடிக்காது. ஏன்னா பிடிக்க நினைக்கிறேன் சில சமயம் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து காமெடிக்காக தானே, நிஜமாவே லேடிஸ் வந்து அந்த மாதிரி இல்லை, அது ஒரு பாடம் மாதிரியும் இருக்குது. அதை பார்க்கும்போது அது ஒரு பாடம் மாதிரியும் இருக்குது. நான் இடையில நான் பேசுகிறதுல எல்லாமே சில வீடியோஸ் பார்த்ததையும் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து வெறும் கடந்து போகிற விஷயம் இல்லை, அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ அதை அந்த கணவன் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டான்னா, நம்ம வந்து அடுத்த பெண்ணுக்கு சொல்கிற அதே இதை நம்ம ஒய்ஃபுக்கு செய்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்து அந்த பளவுகள் நம்ம இன்றைக்கி பேசின நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலே இளைஞர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் சொன்னது, நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்க கேட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையை நேர்படுத்திக்கிறதுக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து உங்களோட இன்னைக்கு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நன்றி.